ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சாக்ஷி அகர்வால். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு திருநெல்வேலி நம்ம திருச்செந்தூரோட முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் விசிட் டு திருநெல்வேலி அண்ட் திருச்செந்தூர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே இருக்கிற அன்பு, பாசம், இட்ஸ் பியூட்டிஃபுல். டெம்பிளோட வைப் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னோடய மூவிஸ் கேட்டிங்க என்னென்னா வருது. ஸோ இன்னைக்கு என்னோடய மூவியோட போஸ்டர் லான்ச் நடக்குது. விஜய் சேதுபதி இஸ் லான்ச்சிங் இட். ஸோ கண்டிப்பாக நானும் எதிர்பார்க்குறேன் தட் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வரணும் டு தி என்டையர் டீம். ஸோ அதுதான் என்னோடய நெக்ஸ்ட் ரிலீஸ். அண்ட் மலையாளமில் 2 மூவிஸ் இப்போது நடிச்சிட்ருக்கேன், மம்முட்டி சாரோட நெஃப்யூ கூட. ஸோ அந்த 2 படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அண்ட் கன்னடாவில் காந்தாரா மியூசிக் டைரக்டர் ரஜ்னீஷ் அவங்க ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். ஸோ ஹோப்பிங் தட் இந்த வருஷம் குட் திங்ஸ் ஷுட் கம், நாட் ஒன்லி டு மீ பட் எல்லாருக்குமே. இப்போ அடுத்தது ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் வந்து தங்கலான், ராயன், அப்புறம் இவரோட படங்கள் வந்து எதிர்பார்ப்பார் கந்தகன். இந்த படம் நீங்கள் பார்க்க ஆகலை? ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்டாக கேட்டிங்கன்னா நான் சொல்வேன், நான் 3 படமே பார்ப்பேன். ஏன்னா ஒரு படத்தை ரெடி பண்ணுறது, அது ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எந்த படமும் நான் மிஸ் பண்ண மாட்டேன், 3 படமே பார்ப்பேன். பட் பர்சனலாக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரஞ்சித் சாரோட படம். ஏன்னா அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க கூட அவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் காலா படத்தினால. ஸோ கண்டிப்பாக ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் தங்கலான் அண்ட் டெஃபினெட்லி ராயன் ஆல்சோ. ஏன்னா எனக்கு தனுஷ் சாரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஃபினெட்லி வாண்ட் டு வாட்ச் இட். தமிழ் சினிமா நடிகர் லாரன்ஸ், அப்புறம் பாலா இவங்களாம் வந்து இப்போ நலத்திட்ட உதவி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ யூனோ நம்மளோட கெப்பாசிட்டியில், நம்மளோட பவரில் என்ன இருக்கோ நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். சொசைட்டிக்காக திரும்ப யூ ஹாவ் டு கிவ் பேக். ஸோ அதில் நான் ரொம்பவே பிலீவ் பண்ணுறேன் அண்ட் ஒரு நல்ல விஷயமா அதை பார்க்குறேன். தமிழ் சினிமா பிரபலங்கள் இப்போ ரஞ்சித் வந்து அவர் சொன்னார், இப்போ ஒரு நிலையில சென்னை வந்து எங்களுக்கானது அப்படின்னு. இப்போ அதை மையப்படுத்தி ஒரு கருத்து முதல்ல வந்து நேற்றுடைய பேரரசு வந்து அதுக்கு எதிரான ஒரு கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. சென்னை வந்து எல்லாருக்குமானது, எங்களுக்கு மட்டும் தனியாக யாரும் உரிமை கொண்டாட முடியாதுன்ட்டு. இது இந்த அரசியல் தாண்டி சினிமா பிரபலங்களில் வரக்கூடிய இந்த மோதல்கள், இந்த கருத்து மோதல் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அதில் பெருசாக எனக்கு ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் நான் எப்போவுமே என்னோட வேலை பார்ப்பேன், என்னோட வேலை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஆம். ஆமாம். நடிகர் விஜய் வந்து அரசியல் பிரவேசம், விஜயோட கட்சியில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? ஆக்சுவலி ஒரு சைடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் யூனோ விஜய் சார் மாதிரி யங் லீடர்ஸ் வராங்க. ஸோ ஐ ஹோப் தட் நல்ல விஷயம் நடக்கணும் அண்ட் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு சைடு கஷ்டமாகவும் இருக்குது, ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாங்க. ஸோ ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ ஃபாலோவர், ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் தட். ஸோ பட் ஹோப்ஃபுல்லி தட் யூனோ யங் லீடர்ஸ் வரனால நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அண்ட் அதுதான் நான் வேண்டிக்கிறேன். அந்தகன் மூலமாக நடிகர் பிரசாந்த் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் முக்கிய ஒரு கதாபாத்திரமாக தவறங்கிருக்காரு. அவரோட ரீஎன்ட்ரி எப்படி பார்த்தீங்க? பயங்கரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு நான் தரிசனம் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் என்னுடைய படம் நல்லா வெற்றி ஆகணும். ஸோ அதுக்காக ப்ரே பண்ண வந்திருக்கேன். ஆல்சோ 3 படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. 3மே ரொம்ப முக்கியமான படம். ஸோ எல்லாருக்கும் வெற்றி வரணும்னு நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.